நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே 3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச்சு 2025 போய்கிட்டு இருக்கு. இதில் சில மேட்ச்சு தான் பதிவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் பதிவு பண்ணுற மேட்ச்சை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இந்த சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் இந்த மேட்ச்சில் வந்து கேப்டன் சேஞ்ச் ஆயிடுச்சு. கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது கன்ஃபார்மாக என்னென்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமெண்டில், அதாவது மேட்ச் நடக்கிறது நேற்று காலையில் 11ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு கமெண்டில் பதிவு பண்ணி போட்டேன், ஃபீல்டிங் டீம் தான் வின் பண்ணணும்னு. ஆனால் வீடியோவில் நான் போடும்போது கேப்டன் வேறு. அப்போ என்ன சொல்லியிருந்தேன், கேப்டன் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா 2 கேப்டனுக்கு ஒரே மாதிரி போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நடந்திருக்கு. அதாவது நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கு. கேப்டன் சேஞ்ச் ஆகிட்டார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நான் முன்னாடி உள்ள சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், கமெண்டில் போய் கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா கமெண்டில் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றீங்க. சரி, நான் போட்ட கமெண்ட்டை தான் நீங்கள் பார்க்கல, வேறு யாராவது கேட்டிருப்பாங்கள்ல, இந்த மாதிரி கேப்டன் சேஞ்ச் ஆகிருக்கா, எதுவும் சேஞ்ச் வருமானு கேட்டுருக்காங்களா, அந்த கமெண்ட்டாக போய் பார்க்கலாம்ல. ஆனால் நான் நேற்று 11:30 மணிக்கே பதிவு போட்டாச்சு, அது இருக்குன்னு அந்த கமெண்ட்டு. அதே மாதிரி டெலிகிராம்லேயும் அதே மாதிரி சொல்லிட்டேன், 11:30 மணிக்கு அதுலேயும் பதிவு போட்டேன். அதில் உள்ள 2500 பேர் இருக்காங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது பார்க்காமலே கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் சொன்னது நடக்கலை, நீங்கள் சொன்னது அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் பதிவே பண்ணலை அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், நான் 12 மணிக்கு போட்டுட்டேன். அப்போ 7000 பேர் வீடியோ பார்க்குறேன்னா 7000 பேரில் ஒரு 10 பேர் 12 பேரையும் பார்க்காம இருந்திருக்கீங்க, அவ்வளோ பேரும் பார்த்துருக்கீங்க. அதனால் யாரும் கமெண்ட் போடல. பார்க்காதவங்க தான் கமெண்ட் போட்டுக்கிட்டீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சு ஒரு மேட்ச்சில் வந்து பி சால்ட் அவர் வந்து இனிமேல் வரக்கூடிய மேட்ச்சில் வந்து நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா விளாண்டுருந்தார். இது எல்லாமே ஜோதிட கணிப்பு தான். இப்போ சிஎஸ்கேல தோனி கேப்டன் ஆனதும் நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி மற்ற மேட்சஸில் நான் சொன்ன சிச்சுவேஷனாக இருக்கட்டும், பிளேயர்ஸாக இருக்கட்டும், சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அது மாதிரி அந்தந்த மேட்ச்சில் நடந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவர் எல்லா மேட்சும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி என் மேலே நீங்கள் கோவப்படுறதுக்கு அர்த்தமே கிடையாது. இவ்வளோ வேலையிலையும் என்னால் முடிஞ்ச நான் வீடியோவாவது பதிவு பண்ணுறேனே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. இல்லை அப்படின்னா இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கூட நான் என் வேலையை பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது. அது கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க. நீ அடுத்து வர்ற மேட்ச்சு, இந்த மேட்ச்சுக்கு அடுத்து வரக்கூடிய இப்போ சிஎஸ்கே மேட்ச்சு, ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தால் சிஎஸ்கே மேட்ச் மட்டும்தான் பதிவு பண்ணி அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. நான் இந்த நாள் ஒரு 3 நாள் கழிச்சு இந்த மேட்ச்சை நம்ம வீடியோ போடும் அப்படின்னு பண்ணும்போது அந்த சிஎஸ்கே தான் வருது. அதனால் அடுத்தடுத்து வர்ற மேட்ச்சு பதிவு பண்ணுற மாதிரி பார்க்குறேன். சரி, அடுத்த மேட்ச் இன்றைக்கி என்னென்னா 29ஆம் மேட்ச். இன்றைக்கி மதியமோ இரவு நடக்கிற மேட்ச்சுன்னு சொல்லலை, நாளைக்கு மதியம் நடக்கிற மேட்ச்சுன்னு சொல்லலை, நாளைக்கு இரவு நடக்கக்கூடிய டெல்லியில் நடக்கக்கூடிய மேட்ச் தான் சொல்ல போகிறேன். டிசி வெர்சஸ் எம்ஐ. இனி வந்து 2 நட்சத்திரம் வரும். அதுக்கப்புறம் சூரியன் மேசத்துக்கு போனதுக்கப்புறம் அது ரிசல்ட் வேறு மாதிரி போகும். அப்போ இன்னும் ப்ரெஷர் தான் அதிகமாகும். ஏன்னா நம்ம 22 பிளேயரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 22 பிளேயருக்கு நம்ம ஜாதகம் பார்க்கணும். அந்த ஜாதகத்தை நான் என்கிட்ட கஸ்டமர் இருக்காங்களா அவங்கள்ட்ட பார்த்தேன்னா கூட 5000 10,000 நான் வாங்கிட்டு போயிடுவேன். இந்த 22 பேர் ஜாதகத்தையும் கணிச்சு உங்களுக்கு நான் வீடியோ பதிவு பண்ணி அது வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறல அப்படின்னாக்கா அந்த வீடியோ பதிவு பண்ணுறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. இப்போ அன்றைக்கி நட்சத்திரம், அதாவது நாளைக்கு இரவு டெல்லியில் 13ஆம் தேதி இரவு 7:30க்கு டெல்லியில் நடக்கக்கூடிய மேட்ச்சு டிசி வெர்சஸ் எம்ஐ. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சித்திரை நட்சத்திரமும் செகண்ட் இன்னிங்ஸில் சுவாதி நட்சத்திரமும் வருது. இது மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிற பார்ப்போம். ஆனால் மேட்ச் சூப்பராக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 நட்சத்திரம் வரும்போது சுவாரஸ்யம் நிறைஞ்சதாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். பிளேயர்ஸ் வந்து நான் வழக்கமாக சொல்கிறதேன், நீ 50% மட்டும் எடுத்துக்கிறங்க. பிச் ரிப்போர்ட்டை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. அது உங்களுடைய திறமையை பொறுத்து தான். இப்போ கடைசியாக டிசியில் விளாண்ட பிளேயர்ஸு ஃபாப் 2+6 ஜே ஃப்ராஸ்மேக்கர், ஏ பட்டேல், கேஎல் ராகுல், ஏ போரல், ஏ பட்டேல். ஏ பட்டேல் தான் கேப்டனாக இருக்கார். டி ஸ்டப்ஸு, ஏ சர்மா, வி நிகம், எம் ஸ்டார்க், கே யாதவ், எம் சர்மா, எம் குமார், இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஹெச் பாண்டியா அவருடைய தலைமையில் ஆர் சர்மா, ஆர் ரிகல்டன், டபிள்யூ ஜாக், எஸ் யாதவ், டி வர்மா, என் திர், ஹெச் பாண்டியா, எம் சாண்ட்னர், டி சகார், டி போல்டு, ஜே பூம்ராக், வி புத்தூர், இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. மறுபடியும் சொல்கிறேன், நீ வரக்கூடிய மேட்சஸில் கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன்று யாராவது கேட்டிருப்பாங்கள்ல கேப்டன் சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் கீழே கட்டாயம் நான் பதிவு பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய லோகோ போட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கும், அதையாவது செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. அதுவும் இல்லை அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணி சும்மா ஜாயின் பண்ணி வச்சுக்கிறங்க. ஒருவேளை ஏதாவது கேப்டன் சேஞ்சஸ் வந்தால் மட்டும், மற்றபடி அதில் பிளேயர்ஸ் நேமு லிஸ்ட்டு அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலை சரி யாரோ 2000 3000 பேராவது அது போய் பார்க்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா ஏ போரல், கேஎல் ராகுல், ஏ பட்டேல், வி நிகாம், எம் குமார் இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எம்ஐ ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் சர்மா, அவர் இம்பேட் பிளேயராக வந்தால் மட்டும் எடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் இம்பேட் பிளேயராக வந்தால் மட்டும்தான் அவருக்கு நல்லாயிருக்கு, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் டபிள்யூ ஜாக்ஸ், எஸ் யாதவ், ஹெச் பாண்டியா, எம் சாண்ட்னர், டி சகார், ஜே பூம்ரா இவங்களை எடுத்துக்கலாம். அதாவது 12 பேர் தான் சொல்லியிருக்கேன். இதில் 12 பேரில் ரோஹித் சர்மா தவிர்த்துட்டீங்க அப்படின்னா 11 பேர் தான் வரும். இதில் எப்படியும் ஒரு 8-9 பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. பெஸ்ட்டு பிளேயர்ஸ் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் நல்லா அடி வாங்கிடும். அப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணோம். டிசி ஃபீல்டிங் பண்ணால் டிசி வின் பண்ணோம். மும்பை எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் எம்ஐ வின் பண்ணோம். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் எம்ஐ ரோஹித் சர்மா இம்பேட் பிளேயர் வந்தால் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் ஆர் ரிக்கல்டன், எஸ் யாதவ், டி வர்மா, அதுக்கப்புறம் டி சகார், ஜே பூம்ரா உங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது ஜே ஃப்ராசர் மெக்கர், கேஎல் ராகுல், ஏ பட்டேல், ஏ சர்மா, வி நிகாம், எம் குமார் உங்களை எடுத்துக்கலாம். இப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பிளேயர்ஸு 12 பேர் சொல்லியிருக்கேன். ரோஹித் சர்மா தவிர்த்து 12 பேர் சேர்த்தோன்னா 12 பேர், இல்லைன்னா 11 பேர் தான் வரும். அதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யாருன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், ஏ பட்டேல், வி நிகாம், எம் குமார் இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது, ஓரளவு பாயிண்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது, இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் எஸ் யாதவ், ஹெச் பாண்டியா, டி சகார், ஜே பூம்ரா இவங்களை எடுத்துக்கலாம். அப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸு 8 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் துலாம் லக்னத்தில் ஆரம்பிக்குது, செகண்ட் இன்னிங்ஸு விருச்சிக லக்னத்திலே முடியுது. இந்த துலாம் லக்னத்தில் ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் யாராக இருந்தாலும் அதில் உள்ள பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. பாயிண்ட் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7-4 இல்லை 8-3 அப்படி கூட நீங்கள் டீம் செட் பண்ணலாம். அதாவது எந்த டீம் வின் பண்ணணும்னு சொல்கிறனோ அதில் 8 பேர் போடுங்க, இல்லை 7 பேர் போடுங்க. லாஸ் ஆகிற டீமில் 4 பேரோ 3 பேரோ நல்லா அவங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு, பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா இந்த மேட்ச்சு சூப்பர் மேட்ச்சு. இப்போ சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் பேட்டருக்கு சிறப்பு இல்லை. அப்போ நீங்கள் எதில் போடணும் அப்படின்னாக்கா விக்கெட் கீப்பரில் பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் டிசியை பொறுத்த வரைக்கும், மும்பையை பொறுத்த வரைக்கும் மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாதே ரிக்கல்டன் எடுத்துருக்கீங்க. அப்படிங்கிறப்ப டைரெக்டாக நீங்கள் கேஎல் ராகுலே எடுத்துடலாம். கேஎல் ராகுலையும் ஏ போரல் 2 பேருமே விக்கெட் கீப்பரில் வர்றாங்க. அதாவது டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஒரு டிசி செகண்ட் பேட்னா கேஎல் ராகுல் மட்டும்தான் வராது. அப்போ உங்களுக்கு டீம் எடுக்கிற ஈஸியாக இருக்கும். பேட்ஸ்மேனில் யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் மட்டும் நல்ல பிளேயராக பார்த்து சூஸ் பண்ணி போட்டுக்கிறங்க. ஆல்ரவுண்டரில் இப்போ 2 பேர் மட்டும் எடுக்கணும்னு வச்சுங்க. அப்புறம் மிச்சம் 9 பேருக்கு ஆல்ரவுண்டரில் அதிகமாக போட்டுங்க. பவுலரில் நான் சொன்ன மேட்ச் சிச்சுவேஷனை வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பவுலரை செட் பண்ணிக்கிறங்க. இப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீமை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக டி சகார், ஜே பூம்ரா உங்களை எடுத்திருக்கேன். ஒருவேளை இது எப்படின்னு பார்த்துக்கிறங்க. ஏன்னா ஃபீல்டிங் பண்ணுற டீமில் 1 இல்லைன்னா 2 விக்கெட் தான் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸு 2 பேர் மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஒருவேளை டி சகார் பூம்ராக்கு வேணாம் அப்படின்னாக்கா அது போல் வேறு யாராவது நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறங்க. ஏன்னா பெஸ்ட்டு பிளேயர்ஸில் டி சகாரையும் ஜே பூம்ராக்கையும் நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி மாறுது என்னங்கிறது தெரில. அந்த இடங்களில் கொஞ்சம் கவனம் வருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அடுத்த மேட்ச் வீடியோ என்ன அப்படிங்கிற பதிவு பண்ணி போட்டு வரேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் இதில் டெலிகிராம் நான் லிங்க் கொடுத்துட்றேன், இந்த வீடியோ கீழே ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.